நம்ம வந்து உடல் பயிற்சி யோகா அது செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து வார்ம் அப் பண்ணணும். எடுத்தோடனே நம்ம எந்த ஒரு பயிற்சியும் செய்யக்கூடாது. அது செய்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். வணக்கம், என்னுடைய பெயர் மணிரத்தினம். விவேகானந்தா ஆரோக்கியா சமூக நல அறக்கட்டளை வேப்பம்பட்டு மக்களுக்கு யோகா வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். கடந்த 25 வருஷமாக மக்களுக்கு சேவை பண்ணிட்டுருக்குறோம் யோகா மூலம். இப்போ வந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சூரிய நமஸ்காரம் வந்து ஜென்ரலாக வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு நல்லது. உடம்பு வந்து ஒரு ஜாயிண்ட்டை வந்து நல்லா ஃப்ரீனஸ் பண்ணிடும். நம்ம செஞ்சதுக்கப்புறம் தெரியும், நம்மளுக்கு ஒரு ரவுண்டு செஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு உடம்புல ஃப்ரீனஸ் நல்லா தெரியும். இதில் 12 வகையான ஸ்டெப் இருக்குது. நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணாவே 12 யோகா பண்ணுற மாதிரி நல்லா வந்துடும். நல்லா ஆழமான சுவாசமும் வந்துடும். அடுத்தடுத்து நம்ம சூரிய நமஸ்காரம் செய்கிறத பற்றி பார்ப்போம். சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணலாம். மூச்சு இழுத்துக்கிட்டு பின்னாடி சாயணும். மூச்சு வெளியிட்டுனேன் முன்னாடி ஒரு மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்டெப்லையும் ஃபர்ஸ்ட் வந்து வலது கால் முன்னாடி, இடது கால் பின்னாடி. இடது கால் முன்னாடி வச்சுட்டு ஒரு சுவாசம். ரெண்டு கால் ஒன்றா வச்சுக்கலாம். ஒரு மூச்சு ஆழமா மூச்சு இழுத்துட்டு பின்னாடி மூச்சு விட்டுனே முன்னாடி. ஆஃப் ரவுண்ட் முடிஞ்சது. இன்னும் ஆஃப் ரவுண்ட் கண்டினியூ பண்ணலாம். ஒரு 3 மூச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து செய்யலாம். அடுத்து நல்லா மூச்சு ஆழமா உள்ள இழுத்துட்டு மூச்சு விட்டுனே முன்னாடி. அடுத்து இடது கால் முன்னாடி வச்சு வலது கால் பின்னாடி. ஒரு ஸ்டெப்லயும் ஒரு மூச்சு ஆழமா இழுத்துட்டு அடுத்து செய்யணும். வலது கால் முன்னாடி. சூரிய நமஸ்காரம் ஒரு ரவுண்டு முடிஞ்சது. நமஸ்காரம் எத்தனை ரவுண்டு பொதுவாக செய்யலான்னு பார்த்தீங்களா? ஜென்ரலாக ஸ்டார்டிங்கில் ஒரு ரவுண்ட் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் 2 ரவுண்டு, அதிகபட்சமாக ஒரு 6 ரவுண்ட் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 12 ரவுண்ட் பண்ணலாம். நான் 108 ரவுண்டு வரைக்கும் செஞ்சுருக்கிறேன் ஸ்டார்டிங்கில். இப்போ நான் ரெகுலராக பண்ணுறது வந்து 6 ரவுண்ட் பண்ணுறேன். உங்கள் நேரத்தை பொறுத்து உங்களுடைய உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். பேக் பெயின் நெக் பெயின் இருக்கிறவங்கலாம் வந்து செய்யக்கூடாது சூரிய நமஸ்காரம். மற்றவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஜென்ரலாக பண்ணலாம்.